வணக்கம். நான் மகேஸ்வரி சிவபாலன். இவ்வளோ நாளா நீங்க எல்லாரும் என்ன தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் குடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டப் போறேன். வாங்க பார்க்கலாம். இவங்க என்னோட பொண்ணு தான். இது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இப்போ இவங்களுக்கு எப்படி முடி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டடா! பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு. நான் சொன்னா நீங்க யாரும் நம்பவே மாட்டீங்க இல்லையா? எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் குடுத்துருக்கு பாருங்க. இப்போ கூட 2 ஃபோட்டோலயுமே அவங்க நல்லா எண்ணெய் தேய்ச்சு ஜடை பின்னியிருக்காங்க. வீட்ல இருக்கும்போது இந்த மாரி தான் நான் சடை பின்னி விடுவேன். நல்லா எண்ணெய் தேய்ச்சு பின்னியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸ்கூல் போகும்போதும் நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு ரெட்டை ஜடை போட்டு தான் ஸ்கூல் போவாங்க. சின்ன பசங்களுக்கு நம்மளோட ஆயில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்குது. சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லங்க, பெரியவங்களுக்குமே சூப்பரான ரிசல்ட் எல்லாம் குடுக்குது. முடி கொட்டுனவங்களுக்கு நல்லா புது முடிகள் வந்து முளைச்சி வருது. முடி நல்லா நீளமாவும் வளருது. நிறைய பேர் ரிவ்யூஸ் நம்ம சேனல்லே வந்து குடுத்துருக்காங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அவ்வளோதான். சின்ன பசங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டா இருக்கும். நமக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி ஆயில் வந்து வேற லெவல்ல இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்து வச்ச ஃபோட்டோ தாங்க. அது மட்டும் இல்லைங்க, தலைமுடியை எப்போவுமே நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து பல கிளைமேட்டை வந்து கடந்து வர்றோம். மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, பனி பெய்யுது. இந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து கிளைமேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம தலையில் வந்து எண்ணெய் தேய்ச்சாதான் நல்லா வந்து சூடெல்லாம் குறைஞ்சி அந்த பித்தம் வந்து கண்ட்ரோல் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஹேர் வந்து கிடைக்கும். அதுலேயும் நம்மளோட மயிலிறகு கோகோனட் மில்க் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. ஏன்னா இது சரியான ஆயுர்வேத முறையில் நான் பார்த்து பக்குவமாக ரெடி பண்ணுறேங்க. அந்த மருந்தோட தன்மை வந்து கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம என்ன மூலிகை போடுறோமோ அதோட மூலக்கூறுகள் வந்து அதில் முழுசாக இருக்கும். இந்த மெத்தடில் காய்ச்சும்போது இது வந்து பழமையான ஆயுர்வேத முறை. ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு சரியான முறையும் கூட இதுதான். நவீன மருத்துவம் இல்லாத காலகட்டத்திலேருந்து இந்த மாதிரி சித்த மருத்துவம் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் வந்து குறிப்பாக எண்ணெய்களும் தைலங்களும் பயன்படுத்தி நிறையா நோய்களை வந்து சரி பண்ணியிருக்காங்க. நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தைலத்தையோ இல்லை எண்ணெயோ உள்ளுக்குள்ளேயோ வெளியிலையோ கொடுக்கறதுக்கு இந்த மெத்தடில் தான் வந்து ரெடி பண்ணி மருத்துவம் பண்ணியிருக்காங்க. 1/2 லிட்டர் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெய் இருக்குன்னா அதில் 1/2 லிட்டர் கரிசலாங்கண்ணி சாறை விட்டு காய்ச்சிக்கணும். அந்த காய்ச்சும் போது எடுக்கும் பொழுது நல்ல மெழுகு பதத்துல கீழே படிஞ்சு தைலம் பிரிஞ்சு நிற்கும். அந்த ஒரு மூலிகையை நீங்கள் முழுசாக எண்ணெயில் போட்டு காய்ச்சும் போது அந்த மூலிகையின் மூலக்கூறுகள் வந்து ஒரு 40% தான் வந்து அந்த எண்ணெயில் வந்து சேரும். இந்த மெத்தடில் நம்ம ரெடி பண்ணும்போது 90லேருந்து 95% இந்த மூலிகையின் மூலக்கூறுகள் வந்து இந்த எண்ணெயில் சேருது. அதனால தான் நம்மளோட ஆயில் வந்து இவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது. இப்போ ஒரு வெந்தயத்தை ஆயிலில் போட்டு காய்ச்சும் போது அது வந்து சீக்கிரம் கருகி போயிடும். வெந்தயம் வந்து அவ்வளோ ஒரு ஹார்டான பொருள். அதை வந்து முழுசாக நம்ம எண்ணெயில் போடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து முழுசாக எண்ணெயில் வந்து இறங்கவே இறங்காது. அதனால தான் நாம் வந்து கஷாயம் காய்ச்சி அந்த கஷாயத்தை வந்து எண்ணெயில் சேர்த்து நம்ம எண்ணெய் காய்ச்சுறோம். வெந்தயம் மாதிரி இருக்க பொருளையும் கற்றாழை மாதிரி இருக்க பொருளையும் ஒன்றா ஒரே நேரத்தில் ஒரே எண்ணெயில் போட்டு காய்ச்சுறாங்க. அப்படி காய்ச்சும் போது என்ன ஆகும்னா வெந்தயத்தோட தன்மை வேறு, கற்றாழையோட தன்மை வேறு. இது ரெண்டுமே ஒரே மாதிரி அந்த எண்ணெயில் வந்து சேராது. அதே நேரம் ஒன்று சீக்கிரம் வந்து வெந்தயம் கருகி போயிடும், கற்றாழை வந்து ரொம்ப நேரம் அப்படியே கிடக்கும். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா நீங்கள் எரிக்க அந்த மருந்தோட தன்மை வந்து கெட்டு போயிடும். அதில் வந்து அந்த பச்சை தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எண்ணெயும் வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஃபங்கஸ் வந்துடும் அந்த ஆயிலில். இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவீங்க, நானே வீட்டில் எண்ணெய் காய்ச்சி தேய்க்கிறேங்க, ஒன்றுமே சரியாக இல்லை, ஒன்றும் பெரிய ரிசல்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. அதுக்கு காரணமும் இதனால தான். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா அதில் கொட்டி ஒன்று என்ன பண்ணுவீங்க, முழுசாக அதிலே போடுறீங்க. அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் அரைச்சி அந்த மாதிரி அதில் போட்டு நீங்கள் காய்ச்சிறீங்க. அப்படின்றப்போ என்ன ஆகும், நீங்கள் அரைச்சி போடும்போது அது சீக்கிரம் வந்து கருகி போயிடும். அது தெரியாமல் நீங்கள் அதை வந்து கெட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்று சீக்கிரம் கெட்டு போய் அதில் பச்சை தன்மையோடு நீங்கள் இறக்கியிருந்தீங்க அப்படின்னா அது சீக்கிரம் கெட்டு போய் அதில் ஃபங்கஸ் வந்திருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மீண்டும் அதை தலையில் தேய்ச்சிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து சரியாகிறதில்ல. நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் ரெடி பண்ணுங்கள். நம்ம சேனலில் கூட நிறையா நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயும் ரொம்ப முக்கியமானது நம்ம எந்த பாத்திரத்தில் எண்ணெய் காய்ச்சுறோம் அப்படிங்கிறது. அலுமினிய பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு மருந்து பொருளை நம்ம தயார் பண்ணவே கூடாது. அலுமினிய பாத்திரத்தில் சமைச்சும் சாப்பிடக்கூடாது. அதுவே ரொம்ப தப்பு. அதுலேயும் இந்த எண்ணெயை அலுமினிய பாத்திரத்தில் நீங்கள் காய்ச்சி தேய்க்கிறீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் உள்ள கெமிக்கல்ஸ், அதாவது அதில் உள்ள மூலக்கூறுகள் வந்து இந்த எண்ணெயில் கலந்து அது உங்கள் தலைக்கு தான் வரும் அப்படியே. அதனால நீங்கள் முடிஞ்ச அளவு இரும்பு பாத்திரத்துலேயோ இல்லை இந்த மாதிரி எவர் சில்வர் பாத்திரத்துலேயோ வந்து ரெடி பண்ணுங்கள்.
இல்ல நீங்க வெளியிலேருந்து இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த பாத்திரத்தில ரெடி பண்றாங்க அப்படிங்கிறது. ஏன்னா, அந்த அடிப்படை நல்லா இருந்தா தான் அந்த ஆயிலும் நல்லாயிருக்கும். அப்புறம் சில பேர் என்ன பண்றீங்க, தேங்காய் எண்ணெயில வெந்தயம், கருவேப்பிலை அது இதுன்னு சொல்லி போட்டு ஊற வச்சு, அத வந்து ஒரு 10 நாள் வந்து வெயில்ல வச்சு ஊற வச்சுட்டு மறுபடியும் அத எடுத்து நீங்க தலைக்கு தேய்க்கிறீங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 1 வீக் வேணுனா அந்த ஆயில வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அது 1 வாரத்த தாண்டிருச்சு அப்படின்னா, அந்த ஆயில்ல வந்து ஃபங்கஸ் கண்டிப்பா வரும். அது உங்களுக்கு நீங்க டெய்லி அத எடுத்து இப்படி ஆட்டி நீங்க தேய்ச்சிட்டே இருக்கிறதுனால அது உங்களுக்கு தெரியாது. அதே அந்த ஆயில கொண்டு போய் ஒரு மாசம் நீங்க தொடாம வேற எங்கேயாவது ஒரு ஓரத்துல வச்சுருங்க. அதுல அப்படியே பஞ்சு மாதிரி அந்த ஃபங்கஸ் வந்து உருவாயிடும். ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் சூரிய ஒளியில வச்சாலும், இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஆட்டுறாங்க பார்த்தீங்களா? அது செக்ல ஆட்டுனாலும் சரி, இல்ல மிஷின்ல வந்து ஆட்டுனாலும் சரி, எப்படி தேங்காய் எண்ணெய் ஆட்டுனாலும் தேங்காய் எண்ணெய்ன்னு இல்ல. எந்த எண்ணெய் போயிட்டு வந்து ஆட்டுனாலும், அதுல வந்து வெல்லமோ அல்லது தண்ணியோ ஊத்தி தான் வந்து அந்த எண்ணெய வந்து ஆட்டுவாங்க. சும்மா அப்படியே வந்து எண்ணெய் ஆட்ட மாட்டாங்க. இப்ப கடலைய போட்டு எண்ணெய் ஆட்டுறாங்கன்னா, ஒரு சக்கு தண்ணிய ஊத்துவாங்க. இல்லன்னா வெல்லம் போடுவாங்க. இப்ப எள்ளு போட்டு எண்ணெய் எடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம எள்ள வந்து காரல், கசப்பு எல்லாம் நெறைய இருக்கும். அதனால அவங்க தண்ணி ஊத்தாம கரும்பு கழிவ கொண்டு ஊத்தி ஆட்டி குடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாம நீங்க தேர்ந்தெடுத்த நல்ல எள்ளுல வெல்லம் போட்டு ஆட்டுங்க. அதுலயும் வெல்லம் போடுவாங்க, தண்ணி சேப்பாங்க. அதே மாரி தான் தேங்காவும். இந்த தேங்காய் கூட என்ன போடணும்னா லெமன் போடணுங்க. 3 லெமன் முழுசா போடணும். கட் பண்ணிலாம் போடக்கூடாது லெமனை. முழுசா 3 லெமன் போட்டிருக்கேன். 1 kg வெல்லம் போட்டிருக்கேன். இது அரைக்கிறதுக்கு வெல்லம் போடாம அரைக்க மாட்டாங்கங்க. தேங்காய் போட்டு இது பண்ணும்போது வெல்லம் இல்லன்னா தண்ணி சேர்த்து அரைப்பாங்க. அந்த வெல்லமும் தண்ணியும் அந்த எண்ணெயில தான் இருக்கும். லெமன் சேர்க்குறாங்க, தண்ணி சேர்க்குறாங்க, வெல்லம் சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எண்ணெய் அரைக்கும்போது அதில் அவங்களோட கை பட்டுது அப்படின்னாலும் அந்த எண்ணெய் கெட்டு போயிடும். இந்த எண்ணெயை தாளிக்க பயன்படுத்தும்போது அதில் சூடு ஏறும்போது அதில் இருக்க கிருமிகள் வந்து அழிஞ்சிடும். நீங்கள் வந்து இந்த ஒரு மூலிகை பொருள் அதில் போட்டு வெந்தயத்தையோ ஏதோ ஒன்று நீங்கள் போட்டு இந்த வெட்டி வேறு அது இதுன்னு போட்டு உள்ளுக்குள்ளே ஊற வைக்கும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே அந்த எண்ணெயில் தண்ணி இருக்கிறதுனாலையும் நீங்கள் ஒரு பொருள் போடும்போதும் அது வந்து ஈஸியாக ஒரு தொற்று உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சு போயிடுது. அதனால தான் அந்த நிறைய பேர் நீங்கள்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த பாட்டிலில் வந்து நிறையா மூலிகைகளை போட்டு அதில் நீங்கள் எண்ணெயை ஊற்றி தேய்ச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை பேர் எத்தனை இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து தேய்ச்சிருப்பீங்க. ஆனால் யாருக்காவது அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கா? யாருக்குமே வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காது. கொஞ்ச நாளையில் அது கெட்டு போய் ஒரு ஸ்மெல் வந்துடும். நீங்கள் தூக்கி வீசிருப்பீங்க. இது நடந்திருக்கும். நிறைய பேர் வந்து நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நிறைய பேர் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தேய்ப்பீங்க. அந்த தேங்காய் எண்ணெயும் உங்களுக்கு வந்து வேலை செய்யாது. அது எவ்வளோ தான் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாலும் டேண்ட்ரஃப் இருக்கும், முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த கொப்பரை தேங்காய்கள் வந்து காய வச்சு எண்ணெய் ஆட்டுறாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து யாருமே சரியான கொப்பரை தேங்காயில் எண்ணெய் வந்து ஆட்டுறது கிடையாது. ஒரு தோப்பில் 100 மரங்கள் இருக்குன்னா அதிலேருந்து தேங்காய் வெட்டும்போது பலவிதமான தேங்காய்கள் வந்து கிடைக்கும். அதாவது பிஞ்சு தேங்காயிலேருந்து முத்தின தேங்காய் வரைக்கும், அதாவது இளந்தேங்காய், அரை தேங்காய், முழு தேங்காய், முத்தின தேங்காய் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லா வகை தேங்காயும் தான் இருக்கும். அதை அப்படியே வந்து சரி அதெல்லாம் தூக்கி போட முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உரிச்சிட்டு உடச்சி காய வைப்பாங்க. அதில் வந்து பல வகையில் இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் இளந்தன்மை உள்ள தேங்காயெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, அதில் வந்து சீக்கிரம் வந்து ஒரு மாதிரி அப்படியே வளன்னு ஆகி ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி உருவாகி அப்புறம் அது காஞ்சி இது பண்ணி அந்த முத்தின தேங்காய் அளவுக்கு அந்த இளந்தேங்காய்கள் வந்து காயாது. ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் வந்து எண்ணெய் வந்து ஆட்டுவாங்க, எண்ணெய் எடுப்பாங்க. இப்படி எண்ணெய் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் உள்ள ஃபங்கஸ் எல்லாம் அதில் தான் வந்து அந்த எண்ணெயில் தான் இருக்கும். சில பேர் இப்போ ஊரில் எல்லாம் வந்து எண்ணெய் ஆட்டிட்டு வந்தாங்கன்னா அதை கொண்டு வந்து ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம்னு வெயிலில் காய வச்சு எடுத்து வைப்பாங்க. ஆனாலுமே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அதுலேருந்து ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதில் வந்து அந்த ஃபங்கஸ் இருக்குது. ஒன்று தண்ணி சேர்த்து எண்ணெய் எடுக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து அந்த கொப்பரைகள் வந்து சரியாக இல்லாததுனால அதில் உருவாக்கக்கூடிய ஃபங்கஸ் வந்து அதில் இருக்கிறதுனால தான் நீங்கள் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தேய்ச்சாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து சரியாகிறதில்ல. மீண்டும் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். டேண்ட்ரஃப் வந்து அப்படியே இருக்கும். அதே நேரம் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயை வந்து சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எண்ணெயை வந்து சூடு பண்ணி தேய்க்கக்கூடாது, எண்ணெய் இந்த மாதிரி காய்ச்சி தேய்க்கக்கூடாது, தேய்ச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து தப்பு. நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சும் போது தான் அதில் உள்ள கிருமிகள் வந்து இறந்து போயிடும். அதே நேரம் அந்த எண்ணெயோட தன்மை வந்து கெட்டு போயிடாமலும் எண்ணெய் காய்ச்சணும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். இந்த
எண்ணெயில் ஏதாவது ஒரு மூலிகையை சேர்த்து அந்த எண்ணெயோட தன்மை மாறாமல் எண்ணெயை நம்ம காய்ச்சி தேய்க்கும் போது அந்த எண்ணெய் நல்லாவே நம்ம தலைக்கு வேலை செய்யும். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ மாட்டுலேருந்து கறக்கிற பால் எவ்வளோ சுத்தமாக இருக்கும், எவ்வளோ தூய்மையாக இருக்கும். அதே நேரம் அந்த கறந்த பாலை நம்ம அப்படியே பச்சையாக குடிக்க முடியாது. அதை கொதிக்க வச்சு இத்தனை டிகிரி செல்சியஸ்லாம் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த லெவலில் கொதிக்க வச்சு அதை நம்ம குடிக்கும்போது தான் அது நமக்கு வந்து வேலை செய்யுது. இல்லை நம்ம பச்சையாக குடித்தோம் அப்படின்னா அது நமக்கு ஒத்துக்காது. அதே மாதிரி தான் இந்த தேங்காய் எண்ணெயும் இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணி தலையில் தேய்க்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று பால் மாதிரி தான் இந்த தேங்காய் ஃபுல்லாக வந்து பால் தான் இருக்குது. இதில் இருக்க பால் கூட தாய்ப்பாலுக்கு சமமானது தான் இந்த தேங்காய் பாலும் கூட. இன்னும் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சத்து வந்து இந்த மோனோலாரின் இருக்கு. ஏன்னா இந்த மோனோலாரின் வந்து தேங்காய் பாலை தவிர இருக்கக்கூடிய இன்னொரு ஒரே இடம் தாய்ப்பால் தான். அப்ப நம்ம தேங்காயை தவிர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மோனோலாரின் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடும். நான் எப்படி இந்த தேங்காய்களை பற்றி கொப்பரைகளை பற்றி சரியாக சொல்கிறேன்னா, நான் ஒரு கிராமத்தில் தென்னந்தோப்புக்குள்ளே, அதாவது தோப்புக்குள்ளேயே பிறந்து வளர்ந்த பொண்ணுன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு தேங்காய்களை பற்றி நல்லாவே தெரியும். இந்த எண்ணெய்கள் வந்து அதாவது விவசாயம் சம்மந்தமாக இந்த எண்ணெய்கள் சம்மந்தமாகவும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்ம வீடியோக்களில் நான் நிறைய இடத்துல சொல்கிறது தேங்காய் வந்து நல்லா சாப்பிடுங்க, தேங்காய் பால் குடிங்க அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்கிறதுக்கு காரணம் அதான். ஏன்னா சின்ன வயசில் பெரும்பாலும் நான் சாப்பிடக்கூடிய தீனிகளில் ஸ்நாக்ஸில் வந்து தேங்காய் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஏதாவது ஒன்று கேட்டாலே உடனே தேங்காவில் தான் ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான் நிறைய தேங்காய் சாப்பிட்ருக்கேன், இப்போ வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். தேங்காய் எப்போவுமே உடம்புக்கு நல்லது தான், உடம்புக்கு கெடுதி கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடைகளில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்த ஹேர் ஆயில், ஷாம்பு, சோப்பு, இந்த மாதிரி ஸ்கின் ஆயில் இதெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட நம்மளோட மயிலிறகு ஹெர்பல் ஹேர் ஆயிலில் ஒரு துளி கூட கெமிக்கல்ஸ் கிடையாது. நம்மளோட பொருட்கள் எதுலேயுமே ஒரு துளி கூட கெமிக்கல் கிடையாது. அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ இயற்கையாக வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அதே நேரம் சின்ன வயசுலேருந்து நான் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.